ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஐபிஎல் 2026 திருவிழா. இது ரிவ்யூ எம்ஐ வர்சஸ் எல்எஸ்ஜி. எம்ஐ ஒரு கன்வின்சிங் வின்னு, துண்டா ஜெயிச்சிருக்காங்க. ஒரு 230 வந்து ஒரு ஸ்கோரே இல்லாத மாதிரி அடிச்சு ஒரு 8 பால் ஸ்பேர்ல வந்து துண்டா வின் பண்ணிருக்காங்க. உட்டன் ஸ்பூன் யாருக்கு அப்படின்னா எல்எஸ்ஜிக்கு உட்டன் ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. 9th and 10th பிளேஸ் ஆனாங்க. இன்னைக்கு 10th பிளேஸ்க்கு திருப்பி போயிருக்காங்க எல்எஸ்ஜி. வணக்கம், வெல்கம் டு தி ஷோ பிடாக். நம்ம நினைச்ச மாதிரி மும்பை ஒரு 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 தம்பிங் வின்னு, ஒரு லைட்டா ஒரு பம்ப் பண்ணிருக்காங்க. சூப்பரா இன்னைக்கு ஆக்சுவலா பிளேயிங் லெவன் பார்த்தா பயங்கரமா இருந்தது. ரோஹித் சர்மாவோட இன்னிங்ஸ் வந்து ஒரு ஃபீஸ்ட் எல்லாருக்குமே. யாரெல்லாம் மும்பை இந்தியன்ஸோட ஃபேன்ஸா இருக்கீங்களோ, யாரெல்லாம் மும்பை இந்தியன்ஸ் சரியா பர்ஃபார்ம் பண்ணலன்னு ரொம்ப வருத்தப்பட்டீங்களோ, இன்னைக்கு வந்து தே புட் அப் அ ஷோ. பிரில்லியன்ட் பேட்டிங்கு, சேசிங் 226 227 வந்து சரியான ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாங்க ரெண்டு பேருமே. சரியான ஒரு கேமு. உங்களோட ஓப்பனிங் தாட்ஸ்? மன்னிக்கணும், இது மும்பை ஜெயிக்கணும்னு சொன்னது நீங்க, நான் இல்லை. அதனால கிரெடிட் ஹாஸ் டு கோ வேர் இட் இஸ் டியூ. ஆனால் ஹர்திக் பாண்டியா வந்துட்டு கேப்டன்சி இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக எட்ஜை மும்பை கொடுத்துருப்பேன். அதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஏன்னா வந்து ஒரு ஆல் ஆஃப் அ சடன் யூ சி மும்பை பிளேயிங் டுகெதர் ஆஸ் அ டீம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ட்வீட் போட்டேன். ஒரு ஒரு கலைபரம் நடந்தது இதில் எலெக்ஷனில். ஒரு ட்வீட் போட்ட உடனே நிறைய பேர் வந்துட்டு ரிப்ளை பண்ணாங்க, இந்த பாட்டை பாடிருங்க, தயவு செஞ்சு இந்த பாட்டை பாடிருங்கன்னு. சரி, நான் நார்மலா வந்து கிரிக்கெட்டை தவிர எதுவுமே ட்வீட் பண்ண மாட்டேன், யூடியூப்ல பேச மாட்டேன். வாசகர்களுக்கு இணங்கி வரட்டி கட்டும் ஜபத்துல வேட்பாளர் முகமடா, காத்திருந்து ஓட்டு போட்டு கருத்து போச்சு நகமடா, புள்ள தூங்குது இடுப்புல பூர தூங்குது அடுப்புல, நம்ம நாட்டு நடப்புல யாரு இத தடுக்கல, அண்ணா விஜய் பேச்ச மீறாதே, தீயோர் சொல் கேட்காதே, நிறைய அவர் சொல்லிட்டாரு, ஏத்துக்கிட்டா ஏத்துக்கோ, சொன்னதெல்லாம் உண்மையினா அவர் பக்கம் வந்துக்கோ, குத்துங்கடா குத்து, விசில் சின்னம் பார்த்து குத்து, நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 நாள் தூங்க மாட்டேன், மோதி போய் வீடு போய் சேர மாட்டேன் அப்படின்ற மாதிரி. எனக்கு ஐம் நாட் அ சப்போர்ட்டர் ஆஃப் பாலிடிக்ஸ். பாலிடிக்ஸை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. யாரு ஜெயிச்சாலும் they are going to be the chief minister of the state, our chief minister, no matter who they are, I will support them. எனக்கு பாலிடிக்ஸ்ல சுத்தமா ஒண்ணும் தெரியாது. கிரிக்கெட் தவிர கம்ப்ளீட் ஜீரோ நானு. ஸோ வாட் எவர் இட் இஸ், someone was tried his hand for the first time is going to just sworn in as a CM. All the very best and all the very best for the people in Tamil Nadu. அதாவது ஆல் ஆஃப் அ சடன் பேக் டு கிரிக்கெட், மும்பை வந்து ஜெயிக்கணும்னு ஆடின மாதிரி தெரிஞ்சுது. எல்எஸ்ஜி எப்படின்னா, உங்களுக்கு போன மேட்ச் எல்எஸ்ஜி கேட்காருன்னு சொன்னா காம்படிஷன் ஜெயிக்கிறதுக்கு இல்ல, தோக்கிறது யாருன்னு ஃபைட் பண்ணாங்க. எல்எஸ்ஜி பெட்டரா கம்பீட் பண்ணாங்க. அதனால வந்து எந்த சந்தேகம் கிடையாது. வி ஹாவ் டு கிவ் கிரெடிட் ஆன் தட் ஃப்ரண்ட். அதுல எந்த சந்தேகம் கிடையாது. they really fought hard, more than what you expected. So credit has to be given where it is done. So இப்ப பேக் டு கிரிக்கெட் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப டாஸை வின் பண்ணாங்க, அதுக்கப்புறம் கரெக்டான டெசிஷன் எடுத்தாங்க, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. போல்ட்டை டிராப் பண்ணாங்க. Yes, you can see the difference what Corbin Bosch did. Sometimes the moment you go for the big names, ரோஹித் சர்மா நான் வரமாட்டாரு அப்படின்னு நினைச்சேன். தட் இஸ் ஓகே. ஸ்டில் டுடே நீங்க சொன்ன மாதிரி ரகு சர்மாவை they still backed in spite of Crispinus not having a great history there. That is also well done. தீபக் சஹர் நல்லா போட்டாரு. ஃபர்ஸ்ட் 2 overs were expensive. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா போட்டாரு. பட் ஐ வுட் ஹவ் ஸ்டில் தாட், ஓகே இப்ப ரகு சர்மா நல்லாவே போடுறாரு, இங்க நீ 4 ஓவர்ல 40 ரன்னுக்குள்ள வான்கடையில நீ கொடுக்குற அப்படின்னா ஐ திங்க் யூ ஹேவ் அ ஃபியூச்சர். நிறைய பார்த்திருக்கேன். இந்த கார்பரேட் எப்படி வருது பாருங்க, பியூட்டிஃபுல்லா வருது. சான்ஸ் கொடுங்கயான்னா முகமது இஷாரையும் கொண்டு வந்தாங்கன்னா இட்ஸ் டூ லேட் ஃபார் தம். அட்லீஸ்ட் தே ஆர் அ டீம், தே ஆர் அ பிரான்ச்சைசி, தே ப்ரைட் எவ்ரிதிங், they would really want to win. LSG has to be blamed. நான் வந்து உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். எதிர்பார்த்த மாதிரி ஜாஷ் இங்கிலீஷை கொண்டு வந்தாங்க, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. முகுல் சௌத்ரி, ஹிம்மத் சிங், நீங்க யார ஆடுவீங்க? நான் உங்களை கேட்கிறேன். ஆயுஷ் பதோனி, ஹிம்மத் சிங், நீங்க யார ஆடுவீங்க? ஜஸ்ட் கிவ் மீ an answer. ஆயுஷ் பதோனி, ஹிம்மத் சிங், முகுல் சௌத்ரி, 3 பேர்ல யார் ஆடுவீங்க? முகுல் சௌத்ரி, ரகுவன்ஷி, 4 பேர்ல 2 பேரை நீங்க யார் லோக்கல் பிளேயர்ஸ் பேட்ஸ்மேன் பிக் பண்ணுவீங்க? யூ காட் 2 ஆப்ஷன்ஸ் டு பிக் ஃப்ரம் தீஸ் 4.
அக்ஷத் ரகுவன்ஷி, ஹிமத் சிங், இல்ல இல்ல நான் ஆயுஷ் சொல்லிடுறேன். பதோனி. ஆயுஷ் பதோனியும் முகுல் சௌத்ரியும் ஆடுவேன். இது ஏதாவது ஒரு ராக்கெட் சயின்ஸ் இந்த மாதிரி ஒரு பிச்சில் இன்னைக்கு இல்ல நான் திருப்பி சொல்றேன், நான் ஹிம்மத் சிங்கை குறை சொல்லல. இன்னைக்கு அவங்களுக்கு மேட்ச் போனதுக்கு காரணமே ஹிம்மத் சிங்கும் மார்க்கராமும் ஆடினது தான். ஓகே, ஏன்னா த வே தே ஸ்டார்டட் இட், ஐம் டெல்லிங் யூ விக்கி, 6 ஓவர்ல 90 ஃபார் 1, 10 ஓவர்ல 141 ஃபார் 3, 141 ஃபார் 3ல இருந்து 88 ரன்னு கிராண்டா ஆடி அடிச்சாங்க. அதுக்கப்புறம் கடைசி 5 ஓவர்ல 53 ஃபார் நோ லாஸ். இங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வின் ஃபேக்டர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ல செட் பண்ணோம். 8 ஓவர்ல 123 ஃபார் 1 எல்எஸ்ஜி, மும்பை 98 ஃபார் நோ லாஸ். ஒரு விக்கெட் ஆட் பண்ணீங்கனாலும் 7 ரன் 105, தேவர் 18 ரன் ஷாட். எங்க அவங்க அடி வாங்கினாங்கன்னா, கடைசி 5 ஓவர்ல 70 ரன் வரும்னு சொன்னோம், விக்கெட் விடாம சேஃபா டெஸ்ட் கிரிக்கெட் ஆனாங்க 53 ஃபார் நோ லாஸ். அங்க ஒரு 20 ரன் அவங்களுக்கு போச்சு. 20 ரன் வந்திருந்தா நோ மேட்டர் வாட். நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்க, என்ன பீடாகர் 20 ரன் 250 ரன் அவங்க டிஃபெண்ட் பண்ணிருப்பாங்களா? 250ங்கிறது ஆல்வேஸ் டஃப். என்னை பொறுத்த வரைக்கும் வின் பண்ணிருப்பாங்கன்னு நான் சொல்றேன், கிவன் அ சான்ஸ். அந்த கடைசி 5 ஓவர் இதுல இவங்க வந்து 42 ஃபார் 4 in 3.4 ஓவர்ஸ் வித் ரன் ரேட் ஆஃப் 12 கம்பேர்ட் டு 10.6. ஸோ ஒரு வின் ஃபேக்டர் அவன் டிக் பண்ணா, ஒரு வின் ஃபேக்டர் இவன் டிக் பண்ணான். That is the reason, in spite of scoring an imposing 228, they lost their plot and they got crushed by 8 balls to spare by inspiring Mumbai Indians. அதான் நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப இன்னொன்னு ஒன்னே பிஃபோர் ஐ லீவ் இட் டு யூ, நிறைய பேர் கேட்டாங்க, என்ன சார் இது இன்னைக்கு மட்டும் எப்படி வந்து நிக்கலஸ் பூரன் வந்து நீங்க இளநி சீவராரு, அது சீவராரு, இது சீவராரு, நீங்க எதுவுமே இது பண்ணலையே. இப்போ வந்துட்டு லெப்ட் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்ப லெப்ட் ஸ்கிரீன்ல பாருங்க, சேம் அதே இடத்துல பிச் பண்ண பால் ஹேசல்வுட் இளநி சீவி போல்ட் ஆனாரு. இங்க வந்துட்டு அவரோட பேக் லிஃப்ட் எங்க இருக்கு, அங்க வந்து அதே பொசிஷன்ல அவரோட பேக் லிஃப்ட் எங்க இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா இல்லையா? பேக் லிஃப்ட் எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு லெஃப்ட் ஸ்கிரீன்ல, இங்க பேக் லிஃப்ட் வந்துட்டு சாரி டவுன் ஸ்விங், பேக் லிஃப்ட்ன்ற டவுன் ஸ்விங் எப்படி இருக்கு பாருங்க. கேன் யூ see the subtle difference in that? கரெக்ட், பாட் கொஞ்சம் வெள்ள இருக்கு. ஓகே, இப்போ வந்து அடுத்த இதுக்கு போறேன். இப்போ வந்து அடுத்த ஸ்கிரீனுக்கு போறேன், 3 ஸ்லைடுக்கும். இப்போ அடுத்த ஸ்லைடு தெரியுதா உங்களுக்கு? அடுத்த ஸ்லைட்ல பாருங்க. இப்போ வந்துட்டு திஸ் இஸ் த டைம் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இஸ் அபவுட் டு பி மேடு. இப்ப அவரோட பேட் எப்படி இருக்கு பாருங்க, இளநி சீவாம லெஃப்ட் ரைட் சைட்ல டுடே இட் த சேம் பால் ஃபார் 6 எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு. அதே அங்க எங்க இருக்கு பாருங்க, எப்படி இளநி சீவர மாதிரி இருக்கு பாருங்க, ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஹேசல்வுட். சோ த மோஸ்ட் இது பாருங்க, திஸ் இஸ் த ப்ரீவியஸ் திங். இந்த இதுல தான் இட் இஸ் கோயிங் டு பி த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். லெஃப்ட் சைட்ல பாருங்க எப்படி இளநி சீவர மாதிரி பேஸ் ஓப்பனா இருக்கு. இப்ப இந்த இதுல எப்படி இருக்கு பாருங்க, ஸ்டிக்கர் ஆஃப் த பேட் பாருங்க, ஒரே இடத்துல வர்ற பால் எப்படி வந்து முடியுது பாருங்க. நவ் இந்த ரைட் சைடு உங்களுக்கு கம்ப்ளீஷன் எப்படி க்ளோஸ் பேட் ஆன் டாப் ஆஃப் த பால், க்ளோஸ் டு ஃபேஸ் ஆஃப் த பேட் எப்படி வருது, இங்க உங்களுக்கு எப்படி இருக்கு பாருங்க. இதே லெஃப்ட் சைட்ல பாருங்க, எல்னி வீசி எப்படி இங்கே போகுது பாருங்க. தட் இஸ் த டிஃபரன்ஸ் சம்டைம்ஸ். இதை வந்துட்டு அவர் வந்து இன்னைக்கு அவரை கேட்டாங்க, இந்த மாதிரி என்ன நீ நிறைய ஒர்க் பண்ணிருக்கியா, பழைய வருஷம் நான் பூர்வனை எப்ப பாக்குறதுன்னு. அதுக்கு அவர் சொன்னாரு அந்த இன்டர்வியூல, ஐ சீன் a lot of videos, I always want to evaluate what I do-ன்னு. யார் அவரோட ஒர்க் பண்ணிருக்காங்க தெரியுமா? மைன்யூட் ஸ்மால் டிஃபரன்ஸ் வேர் your downswing is coming, and the downswing is coming like this rather than being here. That is a difference. Destructive பூரன் hit lot of sixes. ஒரு பால் கூட மேல போல, நீங்க பாத்திருப்பீங்க இன்னைக்கு, ஒரு பால் கூட மேல போல, அடிச்சதெல்லாம் ஹியூஜ் சிக்ஸஸ் ஊரகி போயிடுச்சு எல்லாம். This is what technique will do to you, which is not enough, because அவங்க வந்துட்டு கடைசி 10 ஓவர்ல பேட்டிங் பேத்தட்டிக்கா ஆடினாங்க, போலிங் நல்லா போட்டாங்க. விக்கி நிறைய ஃபுல் டாஸ் போட்டாங்க, எல்லா ஃபுல் டாஸையும் 6 அடிக்கிறாங்க. ரோஹித் சர்மாவும் 6 அடிக்கிறாரு, ரிக்கில்டனும் 6 அடிக்கிறாரு, எல்லா ஃபுல் டாஸ் நல்லா போட்டாங்க, அக்யூரேட்டா போட்டாங்க ஃபுல் டாஸ். ஷமி ஃபுல் டாஸ் போட்டாரு, ஆவேஷ் கான் சூப்பரா போட்டாரு. எல்லா ஐசிசி ரூல் கொண்டு வரணும், 2 ஃபுல் டாஸ் மேல அடிக்க கூடாதுன்னு ஒரு பேட்ஸ்மேன். அதாவது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ராமன் சார் தான் ட்வீட் போட்டிருந்தாரு, எவ்வளவு ரன் தான் தேவை டிஃபெண்ட் பண்றதுக்கு. நான் ஒரு ரிப்ளை பண்ணேன், ஏன் வெறும் ஃபுல் டாஸ், பாலுக்கு பால் ஃபுல் டாஸ், பாலுக்கு அதுவும் ரிக்கில்டனுக்கு போட்டது மாதிரி ஒரு கிரைம் எல்லாம் எதுவுமே கிடையாது.
வெறும் ஃபுல் டாஸ் இது. பட் நோ நத்திங் டு டேக் அ கிரெடிட். ஒன்லி ஸ்டாண்ட் அப் பவுலர் பிரின்ஸ் யாதவ் பிரில்லியண்டா போட்டாரு திருப்பியும். அதுல எந்த சந்தேகம் கிடையாது. மும்பை வாஸ் த்ரோன் அண்டர் த டனல். கடைசி 8 ஓவர்ல வந்து இது பண்ணிட்டாங்க. ரொம்ப சுமாரா ஆனாங்க மார்க் ராமும் வரும். அவங்களோட ஒரே ப்ராப்ளம் என்னன்னா, எனக்கு புரியவே இல்லை எதுக்காக ரகுவன்ஷியை வந்து கொண்டு வந்தாங்க. வென் தேவ் காட் அ கை லைக் ஆயுஷ் பதான் இஸ் பிளேயிங் சோ வெல். இதுல சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. தே ஆர் சேஃப்லி டுவர்ட்ஸ் லிக்கிங் த உடன் ஸ்பூனு. நான் வந்துட்டு என்ன நினைச்சேன், எல்எஸ்ஜி வில் அப்செட் மும்பைன்னு நினைச்சேன். யூ காட் யுவர் ப்ரெடிக்ஷன் ரைட் விக்கி. இட்ஸ் ஆல் யுவர்ஸ், ப்ளீஸ் கோ அஹெட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாட்டு சூப்பரா இருந்தது பிடாக், வேற லெவல்ல பாடினீங்க, கலக்கிட்டீங்க. அதான் சொல்றேனே, நான் கூட நீங்க வந்து சரி யூ வில் ஜஸ்ட் ஸ்டிக் டு கிரிக்கெட்னு நான் நினைச்சேன். பட் ஆனா நீங்க ஓப்பனிங்ல நீங்க வந்து பாட்டோட வந்து வேற லெவல் பண்ணிட்டீங்க. நம்ம வியூவர்ஸ்லாம் வந்து ரொம்ப குதூகலமா இருப்பாங்க. கமெண்ட்ஸை பாருங்க, இந்த வீடியோக்கு மட்டும் கமெண்ட்ஸ்ல பாருங்க எத்தனை வந்து வரப்போகுதுன்னு பாருங்க. டிவிக்கு நிறைய போட போறாங்கன்னு பாருங்க. இன்டீட் அ கிரேட் டே ஃபார் டிஎன் பாலிடிக்ஸ். டிஎன் மக்கள் வந்து ஹஸ் டிசைடட் யாரை வந்து எடுத்துட்டு வரணும்ன்றத வந்து நெக்ஸ்ட் லெவல்ல வந்து ஹிஸ்டரி பீங் ரீரிட்டர்னு. எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறம் வந்து விஜய் வந்து அவரை விட ஒரு 1.5% ஜாஸ்தி வாங்கியிருக்காரு. அவரோட டெபு எலெக்ஷன்ல வந்து ஸ்ட்ரைட்டா கோட்டையில போய் உட்கார போறாருன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. தெர் இஸ் அ சேஞ்ச் தட் இஸ் பீன் மேடு. தட் இஸ் த பவர் ஆஃப் டெமோக்ரஸி. மக்கள் நினைச்சா யாரை வேணா எங்க வேணா மாத்தலாம், எல்லாத்துக்குமே பொருந்தும் இது. பிரில்லியண்டா அதை பண்ணீங்க. பேக் டு கிரிக்கெட் நீங்க சொன்னது வந்து ஆக்சுவலா அவங்க வந்து 228 அடிச்சதே பெரிய விஷயம் நான் நினைச்சேன் பீடாக். ஏன்னா பூரன் அவுட் ஆனதுக்கு அப்புறம் 228 வந்தது வந்து மேசிவ் ஸ்கோர்னு நான் ஃபீல் பண்ணேன். ஐயோ பரவாயில்ல, சூப்பரா கம்பேக் கொடுத்துட்டாங்கப்பா அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா போட்டு பூரன் வந்து ஒரு ராலிக்கிங் ஸ்டார்ட் கொடுத்துட்டு போனாரு. பூரனும் வந்து இங்கிலீஷ் அவுட் ஆனதுக்கு அப்புறம் மிச் மார்ஷ் அண்ட் பூரன் வந்து கலக்கிட்டாங்க, பயங்கரமா ஆடினாரு பூரன். அதுதான் நானும் கேட்கணும்னு நினைச்சேன். ஏதோ டெக்னிக்கல் சேஞ்ச் பண்ணிருக்காரு பீடாக், பேட் வந்து செம்மையா வருதுன்னு நான் கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க அதுக்கு முன்னாடி பிக்கப் பண்ணி ஸ்லைடோட வந்துட்டீங்க. பயங்கர ப்ரிப்பேர்டா, வெரி வெல் டன் பீடாக். சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இப்படி இருந்த பேட் வந்து இப்படி மாறி இருக்கு இப்ப வரும்போது. ஸோ அதோட கனெக்ஷனே பயங்கரமா தெரியுது. ஆனா 4 6 அடிச்சாரு அதே மாதிரி பொசிஷன்ல. ஒரு ஸ்லாக் ஸ்வீப் 2 புல் 6 2. ஸோ அதுலயே தெரியுது உங்களோட டெக்னிக்ல வந்து ஏதோ சின்ன சேஞ்ச். பரவாயில்ல, பேக் பண்றோம்னு சொல்லாம அட்லீஸ்ட் இந்த டைமாவது வந்து அவரோட டெக்னிக்ல ஒர்க் பண்ணி டோர்னமெண்ட் முடிகிற ஸ்டேஜ்ல இருந்தாலும் பரவாயில்லன்னு அந்த டெக்னிக்கை ஒர்க் பண்ணி அவரை கரெக்டா கொண்டு வந்து ரன் அடிக்கவும் வச்சுட்டாங்க. ரன்னும் அடிச்சாரு, செம்மையா ஆடினாரு. ஐ தாட் ஹி மிஸ்ட் 100 நான் நினைக்கிறேன். ரொம்ப சீக்கிரமே அவுட் ஆயிட்டாரு. மற்றபடி பியூர் கிளாஸ் பேட்டிங் ஃப்ரம் ரோஹித் சர்மா அண்ட் ரயன் ரிக்கில்டன். என்னதான் நீங்க வந்து ஃபுல் டாஸா போட்டாங்கன்னு சொன்னாலுமே அவங்களுக்கு மும்பைக்கு மச் நீடட் ஒரு இன்னிங்ஸ் வந்து க்ரூசிங்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் திருப்பி கியரை கொஞ்சம் புல் பேக் பண்ணாங்க. சூரியகுமார் வந்து அவரும் கொஞ்சம் புல் பேக் பண்ணாரு. பெருசா ஒன்றும் அவ்வளோ ஃப்ரீ ஃப்ளோவிங்கா படல. நமந்தீர் வேற லெவல்ல ஆடிட்டு இருக்காரு. அதான் இந்த கேம்ல வந்து பெருசா ஒன்றும் இல்லைனாலும் பட் there is a good sign that Mumbai are back with their winning ways. அஃப்கோர்ஸ் உடன் ஸ்பூன் சொன்னாலுமே மும்பை மாதிரி ஒரு டீமுக்கு வந்து ப்ரைட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் வாட் இட் மீன்ஸ் டு தெம். ஸோ அதனால வந்து இந்த மாதிரி ஒரு இது. பட் ஹர்திக் பாண்டியா வந்து நிஜமாவே ஏதாவது நிகில் நாட் அவைலபிள் அந்த மாதிரி தான் நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல ஜஸ்ட் தே வாண்ட் டு ஜஸ்ட் கிவ் ஹிம் சம் பிரேக் ஸோ தட் அதுக்கப்புறம் வந்து லெட் ஹிம் ரீகூப் ஒரு 2 கேம்ஸ்க்கு அப்புறம் திருப்பி வரட்டும்னு நினைச்சிருக்காங்களா? பேக் ஸ்பாசம்னு சொல்றாங்க, நம்ம தெரியாம ஸ்பெகுலேட் பண்ணக்கூடாது. ஸோ இட் ரெஸ்பெக்ட் இட் when they say it's a பேக் ஸ்பாசம். இல்லைன்னா அவங்களே மேனேஜ்மெண்ட்டே எப்படி நம்ம டோர்னமெண்ட் வெளியே போயிட்டோம், லெட் அஸ் ட்ரை அ டிஃப்ரெண்ட் கேப்டன் அண்ட் சி ஹவு இட் ஒர்க்ஸ்னு கூட பண்ணிருக்கலாம். நம்ம தெரியாம எதுவும் பேசக்கூடாது. வாட் எவர் இட் இஸ். இன்னைக்கு பாருங்க, இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு, நமந்தீர் எங்க இறக்கினாங்களும் இந்த மாதிரி ஒரு பர்பிள் பேட்சை அவரால் அடிக்க முடியும். அவரை வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்னைக்கு திலக் வர்மா வந்துட்டு அன்பார்ச்சுனேட்டா அவுட் ஆயிட்டாரு. 6 போக வேண்டியது அது. இதுதான் வந்து அவங்களோட பேட்டிங் ஆர்டர். என்ன பொறுத்த வரைக்கும் திலக் ஹாஸ் டு பேட் நம்பர் 3, சூர்யா ஹாஸ் டு பேட் நம்பர் 4, நமன் ஹாஸ் டு பேட் நம்பர் 5, ஜாக்ஸ் ஹாஸ் டு பேட் நம்பர் 6, பாண்டியா திரும்பி தானே பாண்டியா நம்பர் 7 வந்துருவாரு. ஓகே, நமந்தீர் இஸ் a kind of a flamboyant player. He can play anywhere. He can replicate it wherever he wants. Tilak Verma cannot do what he can do at number 3, at number 5 or number 6. Not a finisher. இன்னைக்கே எப்படி ஸ்டார்ட் பண்ணாரு பாருங்க, ஒண்ணு ஆடிட்டு அந்த டக்குன்னு லான்ச் பண்ண போகும்போது அன்பார்ச்சுனேட்டா அவுட் ஆயிட்டாரு. இன்னைக்கு அவர் பர்ஃபார்ம் பண்ணலையே ஒழிய, சூரியகுமாரும் பாத்தீங்கன்னா ஒரு கவர் டிரைவ் எக்ஸ்ட்ரா கவர்ஸ் மேல இன்சைட் அவுட் அடிச்சாரு. ஆஹா அப்படின்னு நினைச்சா அவுட் ஆயிட்டாரு. பெரியப்பா டீம்ல இருந்தா என்ன டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணுன்றது பீப்புள் ஆஃப் சீன் இட். சப்ளைம் இன்னிங்ஸ், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. அங்க மார்ஷும் பூரனும் மார்ஷும் எப்படி ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்களோ அதே மாதிரி இங்க பியூட்டிஃபுல்லா ஆடினாங்க 2 பேரும். ரிக்கில்டன் வந்து பிளேசிங் போனாரு.
பெரியப்பா வந்து இஸ் மேட்ச் ஷார்ட் பை ஷார்ட். இன்ஜுரிக்கு அப்புறம் வந்து ஒரு விளாசினாரு. ஒரு செஞ்சுரி அடிச்சுனா இதுவா இருந்திருக்கும். பட் ஃபைனலி he was one of the reasons for them to win. Yes, Vicky. இல்ல பூரண பத்தி இன்னொன்னு ஆட் பண்ணணும். எனக்கு நம்பர் 3 வந்ததுனால மென்டலி இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயா விளையாடினாரோன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவரோட ஸ்பாட் நம்பர் 3ன்னு அவரு நிஜமாவே ஹி பிலீவ்ஸ் தட் ஹி பிலாங்ஸ் தேர்ன்னு ஃபீல் பண்றாங்க. ஏன்னா இவங்க நிறைய ஃபர்ஸ்ட் ஃபியூ கேம்ஸ் 4-5 கேம்ஸ் நம்பர் 5 நம்பர் 6ல இறக்குனாங்க. சாரி நம்பர் 5ல தான் இறக்குனாங்க, 6 கூட இல்ல, நம்பர் 5ல தான் இறக்குனாங்க டெசிக்னேட்டடா இவரு. இப்போ வந்து மார்க்ரம் நம்பர் 5 ஆடுறாரு. நம்பர் 3ல ஆடும்போது இன்னும் கொஞ்சம் அந்த அவர் அந்த மாதிரி ஒரு பிளேயர் அப்படி நீங்க சொல்றீங்க. நிறைய ஓப்பனிங் கூட நான் ஆட வச்சிருக்கேன் எங்க டீம்ல இருந்த போது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க பூரன்னு. Does a batting order change a lot of things in mental aspectsல வந்து இந்த மாதிரி ஒரு பிளேயருக்கு? ஒரு வாரம் இருந்தது டைம் இன் பிட்வீன். தே ஆர் டிட் சம்திங் ஃபார் இஸ் டெக்னிக் கிளியரா. இப்போ நீங்களே என்ன சொன்னீங்க, நான் ஸ்லைடை வச்சு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன சொன்னீங்க, நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு சேஞ்ச் இருந்ததுனால எப்படி கனெக்ட் பண்றேன். கனெக்ட் பண்ணதுல பெரிய 6. திஸ் இஸ் வாட் பூரன் இஸ் ஆல் அபவுட். பூரன் இஸ் ஆல்வேஸ் சூட்டட் டு பேட் அட் நம்பர் 3. என்னோட டீம்ல T10, அதனால நான் ஓப்பனிங் இறக்கி விட்டேன். அவருக்கெல்லாம் நீங்க பவர் பிளேல போலிங்கே போட முடியாது. கொஞ்சம் லென்த் ஷார்ட்டர் சைடு மிஸ் பண்ணீங்கன்னா ஸ்லைஸ் ஆஃப் த பேட்ல பட்டு அப்படியே 6க்கு போகும். அந்த மாதிரியான ஒரு பிளேயரு. ரெண்டாவது உங்களுக்கு அந்த டெக்னிக் இம்ப்ரூவ் ஆயிருக்கு 2 நாள் முன்னாடியே. அதுக்கப்புறம் நீங்க ஆடுறீங்க நெட்ஸ்ல எல்லாம் கனெக்ட் பண்றேன்னா அந்த கான்பிடன்ஸ் வந்துடும். கான்பிடன்ஸ் வந்துடும். ஐ எம் டெல்லிங் யூ த கோச்சஸ் யார் ஒர்க் பண்ணாங்க என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த பாரு டெக்னிக் சரியா போச்சு, இப்போ அவன் அடிப்பான், அவனை மேல இறக்கு அப்படின்னு. தட் இஸ் அ கான்ஃபிடன்ஸ். அண்ட் the head coach calls you and tells you, look, I think they have been given a clearance on your technique, your power tick is back to normal, we are going to send you at number 3 ன்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். வில் ஜாக்ஸ் வந்த ஃபர்ஸ்ட் பால் போட்ட பால் அவ்வளோ பேட் பால்லாம் கிடையாது, ரீச் பண்ணி டமால 6 அடிச்சாரு. அதுக்கப்புறம் தான் 2 பால் இங்க ஸ்ட்ரெயிட்டா போடப்பட்டாரு. அந்த அவரு பூரன் வந்து நாட் அ கைண்ட் ஆஃப் ஸ்வீப், இட் கைண்ட் ஆஃப் ஷார்ட் ஆர்ம் புல் தான் அடிப்பாரு. கீழே போயிட்டு அடிக்கிறது தான் ஸ்வீப். ஸ்வீப் கைண்ட் ஆஃப் ஷார்ட் ஆர்ம் புல் விச் கோஸ் லாங் வே. பிரில்லியன்ட் ஆனாரு. குடோஸ் டு LSG மேனேஜ்மெண்ட் ஆன் திஸ். இட்ஸ் ஆல் அபவுட் ஃபைனலி இந்த பேக்கிங் முதுகுல தட்டி கொடுக்கறது இதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. இஃப் சம்மன் ஹஸ் காட் அ ப்ராப்ளம், another problem is Trent Bolt's டெலிவரி ஸ்ட்ரைடு. அதை சரி பண்ணா திருப்பியும் ட்ரெண்ட் போல்ட் ஒரு சாம்பியனா வருவாங்க. அவங்க சரி பண்ற மாதிரி தெரியல, அவங்கள டிராப்பும் பண்ணிட்டாங்க. ஸோ இட்ஸ் பெட்டர் either if you want to play, get him sorted out, or else don't play because it's going to cost you a game or two. It's going to cost you the place in the playoffs. Excellent from Mumbai Indians. இதுக்கு மேல LSGக்கு ஒளியறதுக்கும் நீங்க சொல்ற மாதிரி ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. 2 மேட்ச் CSKவோட இருக்கு. அதுக்கு முன்னாடி தேர் கோயிங் டு டேக் அனதர் தண்ணி லாரி. RCB எரிச்சலோட வருவாங்க, டாப் 4குள்ள வரணுன்ற கோவத்துல வருவாங்க. தேர் கோயிங் டு play them. கடவுள் தான் அவங்களை காப்பாற்றணும். Vicky, if you have anything to add, please add on, or else we can go for the next segment. கம்ப்ளீட் செக்மெண்ட்ல இன்னைக்கு முகமது சூஃபியான் கேட்டிருக்காரு. Hi P-Dog and Vicky bro, I have a question that why players like Rajat Patidar, Dubey and Shreyas Iyer play spin well though they didn't play sweep much like ABD, Taylor and Root etc. And also why they don't use their feet much to hit sixes. Please pick my question. Dubeyனா யாரு? இந்த சுபம் துபேவை கேக்குறாரா? சிவம் துபே தான் கேக்குறாரு. சும்மா ஒரு கிண்டல் பண்ண ஜாலியா. ரஜத் பதிதாரு, சிவம் துபே, ஸ்ரேயஸ் ஐயர்லாம் வந்து ஸ்வீப்பும் அடிக்கிறது இல்ல அண்ட் ஃபீட்டும் யூஸ் பண்றது இல்ல. நின்ன இடத்துல இருந்து டமால் 6 அடிக்கிறாங்களே எப்படி? ஆனா ஏபிடி வில்லியர்ஸ், டெய்லரு, ரூட் இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து ஸ்வீப்பு, ரிவர்ஸ் ஸ்வீப்பு, லேப்பு, இந்த மாதிரி ஒரு அன்கன்வென்ஷனல் ஷாட்ஸ் நிறைய ஆடுவாங்க ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டா. அண்ட் நேராவும் அடிக்கிறதுக்கு எபிலிட்டி இருக்கு. பட் இந்த மாதிரி அன்கன்வென்ஷனல் ஷாட்ஸும் அடிக்கிறாங்க. பட் இவங்க 3 பேர்கிட்ட இது ஒன்னு ஸ்பெசிபிக்கா நின்ன இடத்துல இருந்து 6 அடிக்கிறது. கூப்பர் கான்லயும் சேர்த்துக்கோங்க இந்த லிஸ்ட்ல. சிவம் துபே, ஸ்ரேயஸ் ஐயர், ரஜத் பட்டிதர் 3 பேருக்கும் ஸ்பின்னுக்கு ஸ்டான்ஸும் போது நீ ஃபிளெக்ஷனே இருக்காது. நான் சொன்னப்பறம் யோசிச்சு பாருங்க, நான் சொன்னப்ப அப்படியே டப்புன்னு விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. 3 பேரும் தே ஆர் ரிலேட்டிவ்லி டாலு, அப்படியே நீ ஃபிளெக்ஷனே இல்லாம அப்ரைட்டா இருப்பாங்க. நான் சொன்னப்பறம் யோசிச்சு பாருங்க. ABD வில்லியர்ஸ் இவர் சொன்னது, ராஸ் டெய்லர், ஜோ ரூட் 3 பேருக்கும் ஸ்பின்னருக்கு பிளெக்ஷன், நீ பிளெக்ஷன் இருக்கும். நீ பிளெக்ஷன் இருந்தாதான் கீழே போய் நீங்க ஸ்வீப் பண்ண முடியும். அப்ரைட்டா நீங்க நிக்கிறீங்கன்னா யூ ஆர் மாடலிங் யுவர் கேம் ஃபார் ஒன்லி பவர் ஹிட்டிங் அண்ட் ரன்னிங் டவுன் த ட்ராக் அண்ட் ஹிட் யூ டவுன் த கிரவுண்ட். இந்த சொன்னப்புறம் யோசிச்சு பாருங்க. டிவிலியர்ஸ், ராஸ் டெய்லர், ரூட் எல்லாம் நீ பிளெக்ஷன் இருக்கும்.
சவால்னு கீழே போய் பிளாட் ஸ்வீப்பும் அடிப்பாங்க, ரிவர்ஸ் ஸ்வீப்பும் அடிப்பாங்க, ஸ்லாக் ஸ்வீப்பும் அடிப்பாங்க. இவங்க 3 பேரும் எப்படின்னா ஃபீட்டை யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு நான் சொல்ல வரல. எப்பவுமே நீங்க அப்ரைட்டா நின்னு டாப் ஹேண்ட் கிரிப், நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. சிவம் தூபே டாப் ஹேண்ட் கிரிப், ஸ்ரேயஸ் ஐயர் டாப் ஹேண்ட் கிரிப், ரஜத் பட்டிதர் டாப் ஹேண்ட் கிரிப். டாப் ஹேண்ட் கிரிப், நீ ஃபிளெக்ஷன் உங்களுக்கு இல்லைன்னா, அப்ரைட்டா இருக்கீங்கன்னா ரீச் நிறைய இருக்கும். யூ ஹாவ் a little bit more reach where you can stretch your front foot, and then because of the top handle you can still convert good length deliveries because of your high reach to your hitting range and still hit down the ground. Point number 1. ரெண்டாவது Correct. என்னன்னா, இவங்க 3 பேரும் they don't prefer to run down, but they all run down. They ம். all run down. நீங்க இழுத்து இழுத்து போடுறீங்க லென்த்னா, ஐயரும் இறங்கி வருவாரு, தூபேவும் இறங்கி வருவாரு, பட்டிதாரும் இறங்கி வருவாரு. பட் நீங்க லென்த் மேல கொடுக்கல, ரீச் பண்ண முடியலன்னா இறங்கி வருவாங்க. த மெயின் ரீசன் நான் வீடியோ அனாலிசிஸ் பண்ணும்போது, ஒரு பேட்ஸ்மேன் ஸ்ட்ராட்டஜி மீட்டிங் வந்துட்டு அவனை சார்ட் அவுட் பண்ணும்போது, அவன் ஸ்வீப் ஆடுவானா மாட்டானா அப்படின்றத ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங்க அவன் ஸ்டான்ஸ்ல தெரிஞ்சிடும். நீ ஃபிளெக்ஷன் இல்லைன்னா அப்ரேட்டான பொசிஷன் கீழே போக முடியாது. அப்படியும் நீங்க அதுக்கப்புறமும் என்ன பண்ணணும், நீயே ஃபிளெக்ஸ் பண்ணிட்டு தான் கீழே போகணும். யூ வில் நெவர் கெட் யுவர் பாடி பொசிஷன் டவுன் ஆன் டைம் டு பிளே த ஸ்லாக் ஸ்வீப் ஆர் பிளாட் ஸ்வீப்ன்றதுனால ஈஸியா கண்டுபிடிச்சிடலாங்கும் போது, இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், டீப் ஸ்கொயர் லெக்கே வைக்க மாட்டேன். டீப் மிட் விக்கெட்டு கண்ட்ரின்னு சொல்லுவோம் நம்ம இந்தியால, ஃபாரின்ல கவுண்ட் கார்னர்மா, நேர ஒரு லாங் ஆன் 3 பேரையும் லெக் சைட்ல வச்சிருவேன். அப்படி ஒன்னால ஸ்வீப் அடிக்கிறியா, நீ அடி. நீ இந்த பொசிஷன்ல நீ கீழே இறங்கி ஸ்வீப்பே நீ அடிக்க முடியாது. இட் இஸ் கோயிங் டு இண்டல்ஸ் அ ஃபால்ஸ் ஷாட் ஆன் யூ அப்படின்னு. திஸ் இஸ் த ரீசன் திஸ் பிளேயர்ஸ் டோன்ட் prefer டு பிளே ஸ்லாக் ஸ்வீப்ஸ் ஆர் பிளாட் ஸ்வீப்ஸ் ஆர் ஈவன் ரிவர்ஸ் ஸ்வீப் கூட இவங்க 3 பேர்ல யாருமே ஆட மாட்டாங்க. Because it's a technical explanation I'm giving watching these players in day in and day out and doing analysis. If you please want to add on something, please add on, or else we can give very good closing thoughts on die-hard MI fans, where they'll be very happy for a clinical performance of Mumbai Indians of 5-time champions. நீ ஃபிளெக்ஷனோட இருக்கவங்களுக்கு ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, அவங்களால நேராவும் சிக்ஸ் அடிக்க முடியும். தே கேன் கெட் அண்டர் த பால் அண்ட் ஆல்சோ லாஃப்ட் இட் ஸ்ட்ரைட் அண்ட் ஆல்சோ தே கேன் ஸ்வீப். அது ஒண்ணு தான் அட்வான்டேஜ். பீடாக் சொல்ற மாதிரி பவர் ஹிட்டிங் தான் மெயினா ஃபோக்கஸ் பண்ற. அதுவும் T20ல இந்த 3 பேர் வந்து டிஸ்ட்ரக்டிவ் பிளேயர் ஆஃப் ஸ்பின்னு. ஸோ அதனால அப்படியே மாதிரி நின்று பேட்டை ஒரே விட்டீங்க. அவங்களுக்கு எவ்வளவு நீங்க தூரமா இழுத்து போடுறீங்களோ அவ்வளவு தூரம் லாங்கா வெளியில போய் விழும் சிக்ஸ். ஸோ அதை தான் வந்து பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க பீடாக். எம்ஐ ஹார்ட் கோர் ஃபேன்ஸுக்கு பரவாயில்ல, கொஞ்சம் கான்சலேஷன் பிரைஸ் மாதிரி இருந்தாலுமே மனசு கொஞ்சம் குளுமையா இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் நல்லா தூங்குவாங்கப்பா. அப்பா பெரியப்பாவோட இன்னிங்ஸ், ரோஹித் சர்மா ஹிட்மேனோட இன்னிங்ஸை பார்த்துட்டு போய் நம்ம படுக்கிறோம்ப்பா. நல்லா ஜாலியா, என்ன சம்மரா இருந்தாலும் கொஞ்சம் ஏசியை போட்டு அப்படியே ரிலாக்ஸா தூங்கலாம்ப்பான்ற மாதிரி ஒரு நல்ல ஸ்லீப்பை கொடுத்துருக்காங்க. ஆகாஷ் அம்பானி ஓனருமே கொஞ்சம் ஹாப்பியா தெரிஞ்சாரு ஃபேஸ்ல. இட்ஸ் ஆல் அபவுட் வின்னிங் தானே பீடாக். அந்த வின் பண்ணதான் அந்த ஒரு ரிஜுவனேஷன், ஒரு சந்தோஷம், ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகும். அது வந்து ஆப்வியஸா இந்த மாதிரி நல்லா வாழ்ந்த டீம் வந்து அது திருப்பி நடக்கும்போது பார்க்கும்போது நம்மளுக்குமே சந்தோஷமா இருக்கு. உங்களோட ஃபிட்டிங் க்ளோசிங் தாட்ஸ் என்னவா இருக்க போகுது? அதான் இந்த ரோஹித் சர்மா வந்த உடனே பாருங்க, ஒரு சிக்னல் என்னன்னா, ஆடுங்கடா என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி அப்படின்னு விஜய் சாங்ஸ் தான் இன்னைக்கு போடுங்க. தளபதி விஜய் தான் போடுறீங்க. என்ன யாராவது ஒருத்தர் பர்த்டேன்னா அவரை பத்தி தானே பேசுவோம். அதான் சொல்றேனே. ஸோ எனக்கு எப்படின்னா அப்படிதான், எனக்கு யாரையும் பிடிக்காதுன்னு யாருமே கிடையாது. எனக்கு விக்ரம் சாரை பிடிக்கும், சூர்யா சார் பிடிக்கும், சிங்கம் டைலாக் சொல்லினே இருப்பேன், ரஜினி சார் பத்தி சொல்லுவேன், கமல் சாரை பத்தி சொல்லுவேன். எனக்கு பிடிக்காதுன்னு யாருமே கிடையாது, எல்லாருமே எனக்கு பிடிக்கும். Today is his day. It has to be honored, no matter what. I'm not a politician. I'm not someone who is going to go there and do pracharam and all these things. I'm happy for him. Let us celebrate it. So, அந்த winning culture and no matter what table நீங்க என்ன பொசிஷன்ல இருக்கீங்கன்றது கணக்கு கிடையாது. எல்லா மேட்சும் தோத்திருப்ப. இப்ப லக்னோ வந்துட்டு அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் லாங் டைம் பேக். தோத்து போனீங்க. நான் சொல்றேன், அதை நான் அனுபவிச்சிருக்கேன். 2014 டெல்லி டே டெவில்ஸோட கிரவுண்டு போக மனசுக்கு வராது, தூங்க முடியாது, காலையில இருந்து பிரேக்ஃபாஸ்ட் வர மனசு வராது, பிராக்டிஸ் போக மனசு வராது, மேட்ச் பாத்துக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒருத்தர் மூஞ்சிய பாத்துக்கிறது, பஸ் ஏறத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஐயோ நம்ம தோக்க போறோம் இன்னைக்கு. அவங்க தோத்துட்டு அடுத்த வென்யூல RCB ஆடும்போது, பஸ்ல ஆடும்போது எப்படி ஏறுவாங்க? டு திங்க் தட் தேர் கோயிங் டு கம் அப் வித் a positive vibe. எல்லாரும் நடிக்கலாம் ஒரு சிலர், கம் ஆன் பாய்ஸ் அப்படின்னு. லெட் அஸ் பி வெரி ஆனஸ்ட் வித் யூ. அதெல்லாம் எதுவுமே கிடையாது.
மனசுக்குள்ளே ஐயோ இன்னைக்கு ஒரு மேட்ச் இருக்காது, எப்படா டோர்னமெண்ட் முடிஞ்சு போன்றது ஒரு சுச்சுவேஷன் வந்துரும். அந்த சுச்சுவேஷன் எந்த டீமுக்கு வராது. பட் லக்னோ கேன் ஒன்லி blame themselves for bad auctions, bad retentions, bad trades, bad strategy, bad playing 11, poor strategies, poor bowling plans. அதான் சொன்னேன், ஆயுஷ் பதோனி முகுல் சௌத்ரி மாதிரி 2 பிளேயரை வச்சு விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்டிங். அந்த பிளேயர் நல்ல பிளேயர் ரகுவன்ஷி, நான் இல்லைன்னு சொல்ல, நிறைய நான் பார்த்திருக்கேன். இன்னைக்கு ஃபெயில் ஆனதுனால ஐ வோன்ட் டேக் இம் ஃபார் கிராண்டட். வந்த உடனே டப்பு டிப்புன்னு அடிப்பாரு, இஸ் டீசென்ட்லி டெக்னிக்கலி சவுண்ட், அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லல. முகுல் சௌத்ரி ஒரு ஃபைண்டா நீங்க உலகத்துக்கு காட்டிட்டு 3 மேட்சுக்கு அப்புறம் டிராப் பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்? ஆயுஷ் பதோனி மாதிரி ஒரு பிளேயர் நீங்க எப்படி டிராப் பண்ணீங்க? ஜஸ்ட் ரீசென்ட்லி இன்க்ளூட் தி இந்தியன் டீம் இஸ் வெரி கன்சிஸ்டன்ட் ஃபார் யூ. ஹவு கேன் யூ டிராப் அ பிளேயர் ஆஃப் பதோனிஸ் caliber and class? I just can't understand the absolute logic behind it. இப்ப நான் தான் சொல்லுவேன், இங்க வந்து முறுக்கு புழியறவங்கள இது பண்ண திக்வேஷ் ரெட்டியோட கான்பிடன்ஸே அழிச்சிட்டீங்களா நீங்க? ஆவேஷ் கான் எப்ப போட்டாலும் 4 over 45. You should have played Digvesh Reddy. I just can't understand the logic. They can only blame themselves for the situation they're in. I wish them also, on the behalf of Vicky also, to come back and stitch a few wins and end the tournament on high. Mumbai is unfortunately out of the tournament. They pride themselves in every victory. I wish them their winning culture continues. I'm very, very happy for Mumbai Indians fans. அடுத்து என்ன, வேற ஒண்ணுமே இல்ல. இன்னைக்கு ஃபுல்லா தமிழ்நாடு ஃபுல்லா விசில் ஊதுனாங்க. நாளைக்கு அட்லீஸ்ட் 7:30 11 மணி வரைக்கும் விசில் ஊதுறாங்களா பார்ப்போம். நான் ஒரு சென்டர் எட்ஜ் சிஎஸ்கே கொடுத்துருவேன். விக்கி ரொம்ப ஹானஸ்டா அவரோட நெஞ்சில இருக்கிற அந்த பேஷனை விட்டுட்டு நாணயத்தை தேடி போயிருக்காரு டிசின்னு. கம் பேக் அண்ட் டூ a detailed review on which team is going to get the better of the other team, which team is going to live another day in the tournament, which team is going to get eliminated in the tournament with your very own. After today's win, 98% accurate Blast Vignesh. Thanks a lot and bye-bye.